الحمد لله الحمد لله حمدا كثيرا كما أمر، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ليس شيء أكرم على الله من الدعاء أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருளும் உருவாகட்டும். புனிதமான ஜுமாவுடைய ஃபர்லை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரத்தினுடைய சுருக்கத்தை கவனத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு தலையங்கம் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது முழு உலகத்திலேயும் சர்வதேச மட்டத்திலும் தேசிய மட்டத்திலும் பல வகையான பிரச்சனைகளையும் சோதனைகளையும் முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கி நிற்கிறது. இதே போல தனிப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் பல வகையான பிரச்சனைகளோடு, சிரமங்களோடு, கவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அல்லாஹ்வின் பக்கம் நாம் எல்லோரும் மீள வேண்டும். குறிப்பாக துஆ என்ற விசேடமான அமல் இபாதத்தாக விளங்க வேண்டும். ஒரு நாள் 24 மணித்தியாலங்கள் பல மணித்தியாலங்கள் அல்லாஹுடன் கேட்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும். அதைத்தான் துஆ என்று சொல்லப்படுகிறது. எனவே துஆ என்ற இபாதத் எமது வாழ்க்கையில் ஒட்டி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த குத்பா பிரசங்கத்தின் சாரம்சமாக அமையப் போகிறது. அது 3 பகுதிகளாக நோக்குவோம். துஆ என்ற அந்த இபாதத் எவ்வளவு முக்கியமானது, அதற்கு நன்மைகள் என்ன, சிறப்புகள் என்ன என்பதை பார்ப்பதோடு துஆ யாருக்காக கேட்க வேண்டும், அதே நேரம் தனக்காக கேட்பதோடு தீர்த்தி கொள்ளாமல் மௌத்தாகிய ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முழு உலகத்திலும் இருக்கின்ற எல்லோருக்காகவும் பொதுவான துஆவாக அமைய வேண்டும் என்பது போன்ற பல செய்திகளை உள்ளடக்கியதாக இந்த குத்பா பிரசங்கத்தை நோக்குவோம். திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு செய்தியை முதலாவது பார்ப்போம். உமது ரப்பு இரட்சகனாகி அல்லாஹ் சொல்லுகிறான், உதுஊனி, என்னிடம் கேளுங்கள், அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு யாரெல்லாம் என்னை கேட்பதை விட்டும் பெருமை அடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் கூடிய சீக்கிரம் நரக நெருப்பில் நுழைந்து விடுவார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். சூரா காஃபிருடைய 60வது வசனம். உமது இரட்சகன் கூறுகிறான், உதுஊனி, என்னிடம் கேளுங்கள், அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, என்னிடம் துஆ கேட்பதை விட்டும் தேவையற்று
பெருமையோடு யார் இந்த பூமியில் நடந்து கொள்கிறார்களோ சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், கேவலப்பட்டவர்களாக அவர்கள் கூடிய சீக்கிரம் நரக நெருப்பில் நுழைந்து விடுவார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா துஆ கேட்பதை மறுப்பது, வெறுப்பது, எனக்கு தேவையில்லை என்று ஒதுங்கி இருப்பது போன்றது பயங்கரமான குற்றம் என்பதை இந்த வசனம் உணர்த்துகிறது. அது மாத்திரமின்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலாவுக்கு மிக விருப்பமான செயல், விருப்பமான அமல் துஆத்தான் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னதாக, லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி மினத் துஆஇ, துஆவை விட அல்லாஹ்விடம் மிக விசேஷமான சிறப்புக்குரிய வேற எந்த செயலும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே துஆ என்ற அந்த செயலை சாதாரணமான செய்தியாக கருதிவிடாமல் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, சதகா, திலாவத்துல் குர்ஆன், இது போன்று எதையெல்லாம் இபாதத்தில் விளங்குகிறோமோ இதே போன்று விசேஷமான இபாதத்தாக துஆ என்ற ஒரு வணக்கம் இருக்கிறது என்பதை சமூகம் மறந்து விடாமல் ஒரு நாளைக்கு அதிகமான நேரம் துஆவுக்கு ஒதுக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸை சுட்டி காட்டுகின்றன. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்துஆவு, அல்லாஹ்வுடன் இறைஞ்சுவது என்பதே ஹுவல் இபாதத்து, அதுவே இபாதத்து தான், அதுவே இபாதத்து தான். தொழுகைக்கு பிறகு இபாதத், தொழுகைக்கு முந்தி இபாதத் என்றால் தொழுகைக்கு முந்தி துஆ, தொழுகைக்கு பிந்தி துஆ. தொழுகை எப்படி இபாதத்தோ தொழுகைக்கு முந்தி துஆ கேட்பது இபாதத்து, தொழுகை விட்டு துஆ கேட்பது இபாதத்து, தொழுகைக்குள்ளே சஜதாவில் துஆ கேட்பது இபாதத். இப்படி இபாதத்து என்ற வணக்க வழிபாடுகளில் துஆ என்பதும் ஒன்று என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அத்துஆஉ முஹுல் இபாதத்தி, இபாதத்தினுடைய அடிப்படையே துஆ தான். எவ்வளவோ இபாதத் செய்கிறோம், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து இபாதத் செய்கிறோம். இதே போல எந்த செலவும் இல்லாமல் இபாதத் செய்கிறோம். உதாரணத்துக்கு ஹஜ்ஜி, உம்ரா போன்ற வணக்க வழிபாடுகள் லட்சக்கணக்கான ரூபாய்களோடு செலவு சம்பந்தப்படும். ஜக்காத் என்பதும் பொருளாதார வசதிகளோடு சம்பந்தப்படும். நோன்பு, திலாவத்துல் குர்ஆன், பள்ளிவாசல் தொடர்பு, தொழுகை, தஹஜ்ஜத், இது செலவோடு சம்பந்தப்படாது. என்றாலும் எல்லா இபாதத்துக்கும் அடிப்படை அத்துஆ, துஆ தான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது செலவோடு சம்பந்தப்பட்டாலும் செலவுகளோடு சம்பந்தப்படாமல் இபாதத்துகளாக இருந்தாலும் எல்லா இபாதத்துகளுடைய அடிப்படை அத்துஆஉ முஹுல் இபாதத்தி, துஆ கேட்பது என்பது முஹுல் இபாதா, இபாதத்துகளுடைய ஆணிவேர் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி துஆவுடைய சிறப்புகள் ஏராளம். எனவே இந்த துஆவோடு சம்பந்தப்பட்ட செய்தியை ரசூலுல்லாஹ் இப்படி சொல்கிறார்கள், லா யருத்துல் கலாஅ இல்ல துஆஉ, கலா கதிர் என்ற விதியை மாற்றும் சக்தியும் கூட துஆவுக்குத்தான் இருக்கிறது என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, லா யஸீது ஃபில் உம்ரி இல்லல் பிர்ரு, ஒரு மனிதனுடைய ஆயுள் நீளமாக வேண்டுமானால் அவன் அடுத்தவருக்கு நலவு செய்ய வேண்டும், குறிப்பாக தாய் தந்தையருடைய ஹிதுமத்தை செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தார். கலா கதிரை நிறுத்துவது துஆவுக்கு இருக்கும் சக்தி இருக்கிறது, துஆ அவ்வளவு பலமானது என்பதை ஸல்லல்லாஹு சொல்லி தருகிறார். அது மாத்திரமின்றி உலகத்திலே இறங்கிக் கொண்டிருக்கின்ற, இறங்கி முடிந்த, இறங்க போகின்ற எல்லா பலாய் முசீபத்துகளை நிறுத்த வேண்டுமானால் துஆ தான் அதற்கு ஆயுதம் என்று ரசூலுல்லாஹ் சொல்வதை பாருங்கள். அத்துஆஉ யன்ஃபஉ மிம்மா நஸல வ மிம்மா லம் யன்ஸில் வ இன்னல் பலாஅ லயன்ஸிலு. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பல சோதனை இறக்குகிறான், இறக்காமல் இருப்பான், இன்னும் பல சோதனை இறங்கிக் கொண்டே இருக்கும். இறங்கிக் கொண்டிருக்கின்ற சோதனைகளின் பொழுது ஃபயத்தலக்காஹு துஆஉ, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், எனக்கு நீ என்ன சோதனையை தர முடிவு செய்தாயோ அந்த சோதனை என்னை விட்டு நீ பாதுகாப்பாயாக, எனக்கு நிம்மதியையும் சந்தோஷம் ஏற்படுத்துவாயாக, எனக்கு ஏற்பட்டிருக்கிற பிறகு நீக்குவாயாக என்று துஆ கேட்டு அந்த துஆ கபூலாகினால் ஃபயத்தஅஜிலானி இலா யௌமில் கியாமா, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த துஆவானது நிச்சயமாக வானத்திலிருந்து இறங்கும் அந்த சோதனைகளை கியாமத்து நாள் வரும் வரையில் தடை செய்து விடுகிறது என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி தந்தார். எனவே துஆ என்பது பயங்கரமான ஆயுதம், அது வலிமை மிக்கது, சக்தி மிக்கது என்பதை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு துஆவால் எதைத்தான் சாதிக்க முடியாது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 மனைவிமார், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹாஜர் என்ற இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட மூத்த மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட வயது 86 ஆகி கொண்டிருக்கிறது. 86வது வயதை அடைந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உனக்கு முடியும், நான் வயோதிகம் அடைந்து விட்டேன், நான் வாலிப பருவத்தை விட்டு நான் தாண்டி விட்டேன், உனக்கு முடியும், எனக்கென்று ஒரு குழந்தை செல்வத்தை உன்னால் தர முடியும், எனவே சாலிஹான ஒரு சந்ததியை குழந்தை எனக்கு நீ தந்தருவாயாக என்று 86வது வயசில் வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன் ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் துஆ கேட்டார்கள், ரப்பி, என்னுடைய ரப்பே, ஹப்லி, எனக்கு நீ தந்தருள்வாயாக, மினஸ் ஸாலிஹீன, சாலிஹான ஒரு சந்ததியை குழந்தை என்று, ரப்பி, எனக்கு நீ தருவாயாக என்று அல்லாஹ்விடம் திருப்பி திருப்பி இறைஞ்சு கொண்டிருந்தார்கள். ஃபபஷ்ஷர்னாஹு, நாம் அவர்களுக்கு நன்மாராயம் கூறினோம், பிகுலாமின் ஹலீமின், ஒரு சாதுவான, பொறுமையுள்ள, சிறந்த, இந்த உலகத்திற்கே வரலாறு படைத்த, சரித்திரம் படைத்த ஒரு புதல்வரை, ஒரு குழந்தையை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்கிறது. அந்த குழந்தை கிடைக்கும் வயது 86 வயதாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார்கள். இதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வயது கூடிக்கொண்டே செல்கிறது. அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய வயது முதிர்ச்சி அடைந்து விட்டது, எலும்புகளெல்லாம் பலவீனம் அடைந்து விட்டன, எனது தலைமுடியும் கூட நரைத்து விட்டன, தலைமுடி நரைத்து விட்டது, எலும்புகளெல்லாம் முதிர்ந்து விட்டது, எனது மனைவியும் மலடியாக இருக்கிறாள், இந்த நிலையில் எனக்கு ஒரு ஆசை, உன்னால் முடியும், எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை நீ தர வேண்டும். ரப்பி இன்னி வஹனல் அவ்மு மின்னி வஷ்தஅலர் ரஅசு ஷைபா வலம் அகுன் பிதுஆஇக ரப்பி ஷகியா. யா அல்லாஹ், எலும்புகளெல்லாம் முதிர்ச்சி அடைந்து விட்டன, தலை முடிகளெல்லாம் வெள்ளையாகிவிட்டது, என்னுடைய மனைவியும் மலடியான பருவத்தில் இருந்து கொண்டிருக்கிறாள், என்றாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, உன்னிடம் நான் கேட்கிறேன், எனக்கு குழந்தை செல்வத்தை தர வேண்டும் என்று கேட்டார். وَإِنِّي خِفْتُ الْمَوَالِيَ مِنْ وَرَائِي وَكَانَتِ امْرَأَتِي عَاقِرًا فَهَبْ لِي مِنْ لَدُنكَ وَلِيًّا يَرِثُنِي وَيَرِثُ مِنْ آلِ يَعْقُوبَ وَاجْعَلْهُ رَبِّ رَضِيًّا. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதுமை பருவம், மனைவியும் கிழட்டு பருவம், மலடி என்று சொல்லும் அளவுக்கு வயதை தாண்டி விட்டது. என்றாலும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட துஆவை கபூல் செய்கிறான். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா. ஜக்கரியாவே, ஒரு ஆண் குழந்தையை உமக்கு நற்செய்தியாக நாம் கூறுகிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவரது பெயர் யஹ்யா என்று இருக்க வேண்டும். இதற்கு முன் இப்பெயரை எவருக்கும் சூட்டப்பட்டதாக நாம் ஆக்கவில்லை. முதலாவது இந்த உலகத்திலே யஹ்யா என்று பெயர் சூட்டப்பட்ட நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய புதல்வருக்குத்தான் என்பதை இந்த வசனங்கள் சொல்லித் தருகிறது. இது உலகத்திலேயே சாத்தியமாகாத, அசாத்தியமான, எந்த அறிவுக்கும் எட்டாத எத்தனையோ விஷயங்களை இந்த துஆவின் மூலம் சாதிக்கலாம் என்பதை இந்த வசனங்கள் சுட்டி காட்டுகின்றன. இதே போல உலகத்தில் வருகின்ற பிரச்சனை வித்தியாசமானது. அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை நோயின் மூலமாக சோதிப்பான், சிலரை வேறு வேறு பிரச்சனையாக சோதிப்பான், சிலருக்கு சில பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்தாலும் தீராத நோயை கொடுத்து சோதிப்பான். தண்டனை அல்ல, சோதனை. அல்லாஹ் அவருக்கு அந்த சிக்கலை மறுமையில் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். உலகத்தில் சோதனைகளை கொடுத்தும் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான், நலவுகளை கொடுத்தும் சோதிப்பான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறை அல் குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோயை கொடுத்து சோதித்தான்.
அந்த நோயை பற்றி பல வகையான கருத்துக்கள் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுவதானால் கடும் பயங்கரமான கஷ்டமான சோதனைக்கு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள். அவர்கள் பல கட்டங்களில் பலவாறாக துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், நீதான் எனக்கு நோய் அனுப்பியிருக்கிறாய், நீதான் அதற்கு நீ சிகிச்சை தர வேண்டும், அதற்குரிய மருத்துவ ஏற்பாடுகள் நீதான் செய்து தர வேண்டும் என்று அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல் குர்ஆன் அதை சொல்வதை பாருங்கள். وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنْتَ أَرْحَمُ الراحمين. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறார்கள், எனக்கு நோயால் கடும் துன்பம் ஏற்பட்டு விட்டது யா அல்லாஹ், நீ கருணையாளர்களில் மிக மேலான கருணையாளன், எனக்கு சுகத்தை தருவாயாக என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள். அவருக்கு தண்ணீரையே அல்லாஹ் மருந்தாக்கினான். சுப்ஹானல்லாஹ், தண்ணீரையே மருந்தாக்கினான். பாபத்தின் ஆயத்தை அதனை அவரின் கால் பாதங்களில் கீழிருந்து வெளிப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ், தண்ணீரில் இருந்த மருந்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். அந்த தண்ணீரை அல்லாஹ் அவர் கால் பாதங்களிலிருந்து வெளிப்படுத்துகிறான். தண்ணீரால் அவர்கள் குடிக்கிறார்கள். உடலில் இருந்த நோய்கள் எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு அருளின் மூலமாக குணமடைந்து விடுகின்றன. அந்த தண்ணீரை அவர் குடிக்கிறார்கள். உடம்பினுள் இருந்த நோய்கள் குணமடைந்து விட்டன என்று வரலாறு சொல்லுகிறது. அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். ஒரு உமது காலால் பூமியில் அடிப்பீராக என்று நாம் சொன்னோம். உங்கள் காலால் பூமியில் அடிப்பீராக என்று நாம் அல்லாஹுடைய கட்டளையை அவருக்கு நாம் சொன்னோம். குளிர்ச்சி மிக்க குளியலிடமும் குளிர் நீரும் இதோ இருக்கிறது என்று நாம் கூறினோம். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல வகையான நோயின் மூலமாக உடல் ரீதியாக சோதிக்கப்படுகிறார்கள். பல வருஷ காலங்கள், பல மாத கணக்கிலே கஷ்டப்பட்டு சிரமப்படுகிறார்கள். அல்லாஹ் தொடர்ந்து தேர்ச்சியாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் தண்ணீரையே மருந்தாக்குகிறான். அவர் காலடியிலே இந்த மூட்டை வெளிப்படுத்துகிறான். அந்த தண்ணீரை குளிக்கிறார்கள், நோய் குணமடைந்தது என்று குர்ஆன் வரலாறு சொல்லுகிறது. எனவே சுருக்கமாக சொல்லுவதானால் துஆ என்ற அந்த ஆயுதம் பலமானது. எதையும் சாதிக்கலாம், எதையும் சாதிக்க முடியும். எத்தனை கோடி ரூபாய் செலவழித்தாலும் செய்ய முடியாததை அல்லாஹ்விடம் கேட்டு அல்லாஹ் நாடி கபூல் செய்தால் அது கிடைத்துவிடும் என்பதை எல்லாம் இந்த வரலாறுகள் சுருக்கமாக சொல்லித் தருகின்றன. இப்பொழுது நாம் கேட்கின்ற துஆ வீணாகுமா? நாம் நோம்பில துஆ கேட்டோம், கியாமுலில் துஆ கேட்டோம், நோம்பு பிடித்துக்கொண்டு துஆ கேட்டோம், நோம்பு பிடிக்காமல் துஆ கேட்டோம், நோம்பு இல்லாத காலங்களிலே தொழுகையில் துஆ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ துஆ கேட்கிறோமே, இது கபூல் ஆகிறதா என்று சந்தேகப்படலாமா? சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமின் முஸ்லிமின் ஏதோ ஒரு முஸ்லிமான மனிதன் பூமிக்கு மேலே அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார், லைஸ ஃபீகா இஸ்முன் வலா கதீஅத்து ரஹீம். அவர் துஆ கேட்கும்போது ரெண்டு நிபந்தனை. ஒரு நிபந்தனை என்ன? பொதுவானது, ஹராமான சம்பாத்தியம் இல்லாதவராக இருக்க வேண்டும், ஹராமான கொடுக்கல் வாங்கலோடு தொடர்பில்லாதவராக இருக்க வேண்டும், பயங்கரமான பாவச் செயல்களை துஆவில் கேட்கக்கூடாது, உறவுகளை முறித்து துஆ கேட்கக்கூடாது போன்ற பல நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ரீதியில் இவர் துஆ கேட்டு அந்த துஆ நிச்சயமாக கபூலாகும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 விதத்தில் துஆ கபூலாகும். ஒன்றில் இவர் கேட்டது உடனடியாக கிடைக்கும், அல்லது அவர் கேட்டதற்கு பகரமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் அவருக்கு வர இருந்த பெரிய ஒரு பிரச்சனையை அல்லாஹ் நீக்கி விடுவான், அது அவருக்கு தெரியாது. அல்லது உலகத்தில் வெளிப்படையில் அவர் கேட்டது கிடைத்து இருக்க மாட்டாது, அல்லாஹ்தாலா எந்த ஒரு சோதனையை ஆபத்தை நீக்கி இருக்கவும் மாட்டான். ஆனால் மறுமையில் அல்லாஹ் அவருக்கென்ற நன்மைகளை சேகரித்து வைத்திருப்பார் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸை பாருங்கள். இஹ்தா ஸலாசின், 3ல் 1 நிச்சயமாக கிடைக்கும் துஆ கேட்பவருக்கு, நிபந்தனைகள் உட்பட்டு. இம்மா ஐயுஅஜ்ஜில லஹு தஅவத, அவர் கேட்டதை அல்லாஹ் உடனடியாக இந்த உலகத்தை கொடுப்பான், வெளிப்படையிலே அவர் கண்டுகொள்வார். வ இம்மா யுத்ஹிரஹா ஃபில் ஆகிரதி, அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே அதனுடைய நன்மைகளை சேகரித்து அவருக்கு வெகுமதியாக கொடுப்பதற்கென்றே அவன் பாதுகாத்து வைப்பான். யத்ஹிருஹா, அல்லாஹ் தஆலா சேமித்து வைப்பான். அல்லது வைம்மா ஐ யுஸ்ரிஃப அன்ஹு மின சூஇ மிஸ்லஹா, அது உலகத்தில் அவருக்கு வர இருந்த ஒரு பயங்கரமான சோதனை, பயங்கரமான வேதனை, பயங்கரமான நஷ்டத்தை அல்லாஹ் அந்த துஆவின்
பகரமாக அல்லாஹ் நீக்கி அவரை பாதுகாத்திருப்பான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், இதன் நுக்சிரு யா ரசூலல்லாஹ், அப்படியானால் நமது வாழ்க்கையில் அதிகமாக துஆ கேட்கலாமே, கேட்போமே என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹு அக்ஸர், நீங்கள் அதிகமாக துஆ கேளுங்கள், அல்லாஹ் அதிகமாக உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவினுடைய லாபத்தை எல்லாம் சொல்லித் தருகிறார்கள். இப்பொழுது நாம் துஆ கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன என்பதை பார்த்துவிட்டு துஆ 2 வகை செய்யப்பட வேண்டும். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நேரம் மிக சுருக்கமாக இருக்கிறது. துஆ கேட்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதை சுருக்கமாக நோக்குவோம். அது முதலாவது பகுதி பாத ஸலா. எல்லா தொழுகையின் பொழுதும், அது ஃபர்லான தொழுகையாக இருக்கட்டும், சுன்னத்தான தொழுகையாக இருக்கட்டும், அது நஃபில் தொழுகையாக இருக்கட்டும், எந்த தொழுகையாக இருந்தாலும் பொதுவாக எல்லா தொழுகைகளுக்கும் பிறகு நாம் கேட்கின்ற துஆ மிக விசேஷமாக அவசரமாக அங்கீகரிக்கப்பட தகுதியானது என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மனிதர்கள் கேட்கின்ற துஆக்களிலே 2 துஆக்கள் இருக்கின்றன, அது அவசரமாக கபூலாகும். ஒன்று துபுர குல்லி ஸலா, ஒவ்வொரு தொழுகையின் பின்னர் கேட்கப்படுகின்ற துஆ. இன்னொன்று ஃபீ ஜௌஃபில் லைல், இரவினுடைய கடைசி இரவிலே எழுந்து அல்லாஹ்விடம் கேட்கப்படுகின்ற இந்த 2 துஆ அவசரமாகவும் அவசியமாகவும் கபூல் செய்யப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கபூல் செய்யப்படக்கூடிய 2 நேரத்தையும் சொல்கிறார். ஒன்று தொழுகையின் பிறகு, அடுத்தது தஹஜ்ஜுதில் கேட்கப்படக்கூடிய துஆ. அதிலும் குறிப்பாக ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய துஆ. ஒரு கவலையான செய்தி என்ன தெரியுமா? அந்த அக்குர்னை பிரதேசம் இருக்கின்ற 70-75 மஹல்லாவில் இருக்கட்டும், அல்லது இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற 5000க்கும் மேற்பட்ட தக்கியா ஜும்மா பள்ளிவாசல் இருக்கட்டும், அல்லது சவுதி போன்ற அரபு நாடுகளாக இருக்கட்டும், எங்குதான் நீங்கள் போய் பார்த்தாலும் பலகீனத்தை நானும் கண்டிருப்பேன், நீங்களும் கண்டிருப்பீர்கள். நாங்களும் சில நேரம் பலகீனப்பட்டிருப்போம். தொழுவோம், எழுந்து ஓடுவோம், இவ்வளவுதான். ஓடி என்ன செய்வோம்? பள்ளிக்கு வெளியே போய் டெலிஃபோனை பார்த்து கொண்டு இருப்போம், அல்லது வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கால் கேட்டுக்கொண்டு இருப்போம், அல்லது ஏதோ ஃபேஸ்புக்கை பார்த்து கொண்டு இருப்போம், அல்லது ஏதோ கைவாறு போட்டுக்கொண்டு இருப்போம். தொழுதோம், 2 நிமிஷம் துஆ கேட்போமே, ஒரு 3 நிமிஷம் துஆ கேட்போமே, ஒரு 10 நிமிஷம் துஆ கேட்போமே, அதற்கு ஷைத்தான் விட மாட்டான். தொழுதோம், சலாம் கொடுத்தோம், ஓடினோம். அது அரபு நாடாக இருக்கட்டும், அது இஸ்லாமிய நாடு இருக்கட்டும், அது நாம் நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தாய் நாட்டில் இருக்கின்ற எந்த பள்ளிவாசல் இருக்கட்டும், அப்படிப்பட்ட நிலையை கண்டு கொண்டிருக்கிறோம். சரி, குறிப்பாக இந்த ஜும்மா தொழுவோமே, இன்ஷா அல்லாஹ் இன்று 26ஆம் தேதி இந்த தாய் பள்ளிவாசல் ஜும்மா தொழுவிக்கப்படும். தொழுது முடிந்ததும் எத்தனை பேர் நிற்கிறது பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அமல் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் குத்துபா என்பது வெறுமனே கேட்டோம் சென்றோம் என்பதல்ல. இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து அமல்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பிறகு பரலான தொழுகை பிறகு துஆ, அது தனிப்பட்ட முறையில் கேட்போம், அது கூட்டாக கேட்போம், கூட்டாக தனிப்பட்ட முறை கேட்போம். இன்ஷா துஆவை அதுக்கு நேரம் ஒதுக்குவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட கேட்போம், பார்ப்போம், எதை கேட்போம் பார்ப்போம் பின்னால். இது முதலாவது கட்டம். தொழுகை பரலான தொழுகைக்கு பிறகு விசேஷமாக துஆ கபூலாகும். 2வது தஹஜ்ஜுதில் கேட்கப்படுகின்ற துஆ. 3வது தொழுகையினுடைய பிந்தி அத்தஹியாத்தில் கேட்கும் துஆ. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு துபுர குல்லி ஸலா. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகின்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், தொழுகையினுடைய பிற்பட்ட பகுதி, அதாவது அத்தஹியாத்துடைய கடைசி பகுதியில் கேட்கிற துஆவும் கபூலாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ அங்கீகரிக்கப்படுகின்ற மிக முக்கியமான நேரங்களை சொல்லித் தருகிறார்கள். அடுத்தது பாத சதகா. நாம் ஏதோ ஒரு சின்ன ஒரு சதக்காவோ, பெரிய ஒரு சதக்காவோ, பள்ளிக்கு சதக்காவோ, தன் நபருக்கு சதக்கா தர்மத்தை செய்தால் அந்த தர்மத்துக்கு பிறகு ஒரு துஆ, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அந்த துஆ மிக வேகமாக விசேஷமாக அங்கீகரிக்கப்படுகிறது என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித் தருகிறார்கள். அது மாத்திரமின்றி ஃபீ யௌமில் ஜும்ஆத்தி, இன்று வெள்ளிக்கிழமை, சுபஹானல்லாஹ், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஒரு நேரம் இருக்கிறது. சாஅத்துன், ஒரே ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். கலீலுன், அது மிக குறுகிய நேரம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்தே தீருவான் என்றார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை கேட்டாலும், எங்களுக்காக கேட்டாலும், குடும்பத்துக்கு கேட்டாலும், மக்களுக்காக கேட்டாலும், வெளி சர்வதேச மட்டத்திலே பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற பலஸ்தீன மக்களுக்கு கேட்டாலும், யாருக்காக கேட்டாலும் அந்த நேரத்தில் அந்த துஆ கேட்கப்படுமானால் இல்லா ஆத்தாஹுல்லாஹ், அல்லாஹ் அதை கொடுத்தே தவிர அல்லாஹ் இருப்பதில்லை என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வெள்ளிக்கிழமை தினத்தில் கேட்கப்படுகின்ற துஆ நிச்சயமாக கபூலாகும். இதே போல ஃபிஸ்ஸுஜூதி, சுப்ஹானல்லாஹ், நாம் தொழுகின்ற தொழுகைகளில் விசேஷமான இடம் சுஜூதுடைய இடம்.
ஒரு மனிதன் இருக்கின்ற அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான இடம் அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன். ஒரு மனிதன் இருக்கிற எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான நிலை இருக்குமானால் வஹுவ சாஜித், அது சஜதா செய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஃபாக்ஸிரு ஃபீஹ துஆ, அந்த சுஜூதில் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வுடைய துஆ கேட்பீர்களாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே அந்த சுஜூதுடைய நிலையில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். என்றாலும் இதில் மார்க்க சட்டத்தை விலகிக் கொள்வோம். அறிஞர்களுடைய கருத்துப்படிக்கு துஆ தமிழிலோ வேறு பாஷையிலோ தொழுகையில் இருக்கக்கூடாது. மாறாக தொழுகைக்கு வெளியே வேண்டிய பாஷை துஆ கேட்போம். தொழுகையில் கேட்பதானால் அரபியில் கேட்க வேண்டும், அல்லது சுஜூதிலே போய் கல்பால் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் வார்த்தையால் பிரயோகிக்காமல் கல்பால் துஆ கேட்பது. இப்படி அறிஞர்கள் மாட்டு வழியை சொல்லித் தருகிறார். எனவே சுஜூதுடைய நிலை துஆ கபூல் செய்யப்படுவதற்கு மிக ஏற்றமான இடம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார். இதே போல பைனல் அதானி வல் இகாமதி, ஒவ்வொரு தொழுகை நேரம் பரந்தான தொழுகையின் பொழுது பாங்கு சொல்லப்பட்டு இகாமத் சொல்லப்பட்ட அந்த இடைவேளை 10 நிமிஷம் 15 நிமிடம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் துஆ கபூல் செய்யப்படும். அங்கும் ஒரு கவலையாக செய்திருக்கிறது. நேர காலத்தோடு பள்ளிக்கு வருவார், உழு செய்வார், பள்ளிக்குள்ளே வருவார், பாங்கு சொல்லப்பட்டிருக்கும், இகாமத் சொல்ல 12 நிமிஷங்கள் மீதி, 9 நிமிடம் மீதி, 5 நிமிடங்கள் மீதியாக இருக்கிறது. 2 பேர் சேர்ந்து கொள்வார்கள், அது சுவர்களை சாய்ந்து கொள்வார்கள், அது வெளியே செல்லுவார்கள், இகாமத் சொல்லும் வரை கலைத்துக் கொண்டிருப்பார்கள். இதுவும் எல்லா பள்ளிவாசல்களிலும் ஆங்காங்கே காணப்படுகின்ற கோலமான தவிர்க்கப்பட வேண்டிய பிழையான கைவிட வேண்டிய பழக்கம். இன்ஷா அல்லாஹ் நியத் வைப்போம், பாங்குக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் உட்காரும் சஃபிலே முந்தின சுன்னத்தில் பின்ன சுன்னத்தை தொழுவோம். இன்ஷா அல்லாஹ் இகாமத் சொல்லும் வரையில் அல்லாஹ்வை கேட்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. இதே போல பாத திலாவத்தில் குர்ஆன், அல் குர்ஆனை ஓதுகிறோம், அதிகமாக ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் ஓத கேட்போம். இன்ஷா அல்லாஹ் அல் குர்ஆனுக்கென்று நேரம் ஒதுக்குவோம். அதோடு சேர்த்து அல் குர்ஆனை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் துஆ கேட்போம். இன்ஷா அல்லாஹ் எதற்காக, யாருக்காக, எப்படி துஆ கேட்பினால் வரும். இன்ஷா அல்லாஹ் இது சந்தர்ப்பங்களை மட்டும் ஞாபகப்படுத்தும். எங்கு துஆ கேட்க வேண்டும், அதிகமாக துஆ கேட்கப்பட வேண்டிய சந்தர்ப்பம் என்ன என்பதை ஞாபகப்படுத்தும். இதே போல ஃபி ஹரமி மக்கத்த, சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ஜிக்கு போனவர்கள், உம்ராவுக்கு போகக்கூடியவர்களுக்கு தெரியும், ஹரம் எல்லை, சுப்ஹானல்லாஹ், அப்படியான எல்லைகள் கேட்கப்படக்கூடிய துஆவும் விசேஷமாக அங்கீகரிக்கப்படும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு ஆர்வமூட்டி இருக்கிறார். இது போன்று பல இடங்கள் இருக்கின்றன. துஆ அங்கீகரிக்கப்படுவதற்காக இது போன்ற எல்லா நிலையிலும் அந்த நேரங்களை தேடி தேடி விசேஷமாக ஒரு 24 மணித்தியாலங்களில் துஆவுக்கென்று 1 மணித்தியாலம், ஒரு 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலத்தை ஒதுக்கி நான் துஆ கேட்போம். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக 3இல் 1 தருவான். இன்ஷா அல்லாஹ் ஒன்றில் கேட்டது கிடைக்கும், அல்லது மறுமையில் அது பாதுகாக்கப்பட்ட நன்மைகளாக மாறி இருக்கும், அல்லது இந்த உலகத்திலே வர இருக்கின்ற பெரிய ஒரு ஆபத்தை அல்லாஹ் இந்த துஆவின் பரக்கத்தின் மூலமாக தடுத்து நிறுத்துவான் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். இப்பொழுது நாம் எதற்காக துஆ கேட்போம், யாருக்காக கேட்போம் என்பதை பகுதிக்கு வருகிறேன். நம்ம ஒரு 10 நிமிஷம் மீதமாக இருக்கின்றன, பார்ப்போம். இங்கே மிக முக்கியமான பகுதி இது. யாருக்காக கேட்போம்? இன்ஷா அல்லாஹ் யாருக்காக திறமை கேட்போம்? முதலாவது எங்களுக்காக கேட்போம். இன்ஷா அல்லாஹ் ஈமானுக்காக கேட்போம், இஸ்திரத்துக்காக கேட்போம், இஸ்திகாமத்துக்காக கேட்போம், இஸ்திஹ்லாஸுக்காக கேட்போம். இன்ஷா அல்லாஹ் இது முதலாவது. இரண்டாவது, எங்களோடு சம்பந்தப்பட்ட இந்த உலகத்துக்கே நாம் வருவதற்கு காரணமாக இருந்த தாய் தந்தையருக்காக துஆ கேட்போம். இன்ஷா அல்லாஹ் உயிரோடு வாழ்ந்தாலும் அவர்களுக்காக துஆ கேட்போம், மரணித்தாலும் அவர்களுக்காக துஆ கேட்போம். மண்ணறைகள் அடக்கப்பட்ட எத்தனையோ தாய் தந்தையர் மண்ணறைகளை தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அத்தனை பேருடைய கபரையும் படித்து மகிழ்வாரா. நான் கேள்விப்பட்டேன் கவலையான செய்தி ஒன்று. இந்த தாய்ப்பள்ளியில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு தந்தை அடக்கப்பட்டார். அந்த பிள்ளைகள் 10 பேர், சுப்ஹானல்லாஹ், 10 12 நினைக்கிறேன், 2 பேர் மௌத்தாக இருப்பார்கள் பெரிய கேள்விப்பட்டேன். அந்த 10 பேரில் ஹயாத்தோடு இருக்கிற 10 பேரில் யாருக்கும் தெரியாது வாப்பாவுடைய கபரு தாய்ப்பள்ளி எங்கே என்னவென்று பார்த்தால், அவர் எப்பொழுது வாப்பாவை அடக்கினாரோ போனவர் தான். 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 6 மாதம், 10 மாதம் வந்தார், வந்ததோடு விட்டார், அவ்வளவுதான். சரியா? இது அந்த பாப்பாவுடைய கபரு எங்கே என்று தெரியாது. இன்ஷா அல்லாஹ் நியத் வைப்போம். தாயையோ தந்தையோ அடக்கியவர்கள் பலர் இங்கு உட்கார்ந்திருக்கிறோம். இந்த சபையில் நான் அதிகமாக நோட்டமிடுவது உண்டு, எனக்கு தெரியும். பொதுவாக சொல்லுவார்கள், நான் ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் தாய்ப்பள்ளிக்கு தான் வருவேன் என்று சொல்லுவார்கள். ஏன் என்று கேட்பேன்.
என்னுடைய தாய் அடக்கப்பட்டு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், நான் 30 வருஷங்களாக இந்த தாய்ப்பள்ளிக்கு ஜும்மாவுக்கு வருகிறேன். எதற்காக? அந்த தாயையும் தந்தையருக்காகவும் துவா கேட்பதற்காக. அல்லாஹ் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். தாய் தந்தையோட கபர் எங்கே தெரியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தாலா தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமை முறையாக செய்யக்கூடிய பார்க்க செஞ்சிருவார். ஒரு சஹாபி வந்தார், அந்த கேட்டார், ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் மரணித்த பிறகு அவர்களுக்காக செய்ய வேண்டிய ஏதாவது பொறுப்புகள் இருக்கின்றனவா என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் 5 விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார். அந்த 5 சொன்ன நேரம் போதார், ஒன்று கேட்போம். சொன்னார் ரசூலுல்லாஹ், ஒன்றை செய்வோம் இன்ஷா, குறிப்பாக எல்லோரும் அத்வா உலகுமா. அவர்கள் மன்னரைகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவர்களுக்காக எப்பொழுதும் துவா கேட்பது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்காக துவா கேட்பது, தாய் தந்தையருக்காக துவா கேட்பது. அடுத்தது, தனக்கு அறிவை ஊட்டிய ஆசான்களுக்காக துவா கேட்பது. உலக கல்வி என்று சொல்லுகின்ற ஸ்கூல் கல்வியாக இருக்கட்டும், மார்க்க கல்வி என்று நாம் சொல்லுகின்ற மദ്രസா கல்வியாக இருக்கட்டும், கல்வி என்று வந்துவிட்டால் அது ஞானம், அறிவு, அதை ஊட்டியவர் மதிக்கத்தக்கவர். அவர் கபூரிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அந்த ஆசான்களுக்காக துவா கேட்பார். உஸ்தாதுமாருக்காக துவா கேட்பார். சின்ன உஸ்தாத், பெரிய உஸ்தாத் என்பதில்லை, எந்த உஸ்தாத் ஆசை இருந்தாலும் இந்த ஆசான்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்காக எப்பொழுதுமே துவா கேட்க வேண்டும். இது துவா செய்ய வேண்டியவர்கள் யார் என்பதை சொல்லிக்கொண்டு சொல்கிறோம். இதே போல தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, அடுத்தது உறவினர்களுக்காக, தனக்காக, பெற்றோருக்காக, ஆசான்களுக்காக, திருமணம் முடித்தவர் இருந்தால் தன் மனைவிக்காக, திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இருந்தால் பிள்ளைகளுக்காக, அதே போல குறிப்பாக உறவினர்களுக்காக. சுபஹானல்லாஹ். எனக்கு மட்டும் துவா கேட்டு போதுமா? வாப்பாவுக்கு மட்டும் துவா கேட்டு போதுமா? மனைவிக்கு மட்டும் துவா கேட்டு போதுமா? பிள்ளைகள் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? உறவினர் ரத்த உறவாக இருக்கட்டும் அல்லது திருமண உறவுகளாக இருக்கட்டும், 2 வகை உறவுகள் இருக்கு, 3 வகை உறவுகள் இருக்கின்றன. தாய் பால் குடித்த அந்த உறவு சொல்லுவோம், இரத்த உறவு சொல்லுவோம். இன்னும் ஒரு உறவு இருக்கிறது, அது திருமண உறவு, திருமண பந்தத்துவத்தின் உருவாகும் உறவு. இன்னொன்று இருக்கிற ரலா, பால் குடியின் மூலமாக உருவாகின்ற உறவு சொல்லுவோம். இப்ப 3 உறவு இருக்கின்றன. உறவினர்களுக்காக துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நான் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறேன். அதுதான் அடுத்தவருக்காக துவா கேட்பதிலே எங்களுக்கு உதவி செய்தவர்கள், நண்பர்களாக இருக்கட்டும், அன்பர்களாக இருக்கட்டும், மூத்தவர்கள் இருக்கட்டும், வயது குறைந்தவர் இருக்கட்டும், செல்வந்தர்களாக இருக்கட்டும், சமூகத்துக்காக குரல் கொடுப்பவர்கள் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எங்களுக்காக உதவிக்கரம் நீட்டிய, எங்களுக்கு தர்மங்கள் செய்த, எங்களுக்கு உதவி செய்த, எங்களை வாழ்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களுக்காக துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக இந்த அக்குர்ணை பிரதேசத்தை பொறுத்தவரையிலே எவ்வளவோ சதகா ஜாரியாக்கள் நடக்கின்றன. அது மദ്രസാக்களாக இருக்கட்டும், பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், பொது நிறுவனங்களாக இருக்கட்டும், பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களாக இருக்கட்டும், அல்லது பள்ளிவாசலோடு சம்பந்தப்படாத நிறுவனங்கள் இருக்கட்டும். சுபஹானல்லாஹ். எத்தனையோ நிறுவனங்கள் இந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்கின்றன, பணங்கள் சேகரிக்கப்படுகின்றன, கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்படுகின்றன. குறிப்பாக சொல்லுவதானால் ஃபர்லான ஜக்காத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பைத்து ஜக்காத் வைத்துக் கொள்ளுங்கள். இதே போல இந்த சமூகத்துக்காக செலவழிக்கின்ற, பாடுபட்டு கொண்டிருக்கிற பைத்துல் மால் எடுத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல் வட்டி பணத்தை பாதுகாத்து இருக்கின்ற ஒரு நிறுவனம் இருக்குமான இந்த அக்குர்ணையிலே 100க்கும் மேல் கணக்கை நான் சரியாக துல்லியமாக சொல்ல நான் விரும்பவில்லை, சொல்ல தெரியும், கணக்கும் இருக்கிறது என சொல்வது பொருத்தமில்லை என்று கருதுகிறேன். 100க்கும் மேற்பட்ட கோடி வட்டி பணத்தை பாதுகாத்திருக்கிறது. இதே போல ஜகாத், இதே போல இன்னும் எத்தனை நிறுவனம், ஜமியத்துல் உலமா, இதே போல இத்திஹாத், மதாரிஸ்கள், இதே போல பள்ளிவாசல் ஒன்றியங்கள், இதே போல தனிப்பட்ட நிறுவனங்கள் எத்தனையோ கோடி 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 மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் சுபஹானல்லாஹ் மக்களுக்காக சேகரிக்கப்படுகின்றன, அது கொடுக்கப்படுகின்றன. அதே நேரம் பணத்தால் உழைப்பவர்களும் இருக்கிறார்கள், அல்லது நல்ல சிந்தனைகளால் உதவி செய்யக்கூடிய இருக்கிறார்கள், இதே போல் உடலால் சிந்திப்பவர் இருக்கிறார்கள், செய்யக்கூடிய இருக்கிறார்கள், இதுபோல் நேரத்தை ஒதுக்கக்கூடிய மக்கள், இப்படி எத்தனையோ வகையில் இந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்கின்ற, செலவழிக்கின்ற, தைரியமாக முன்னுக்கு வருகின்ற
பாடுபடுகின்ற, கவலைப்படுகின்ற அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக பொதுவாக எல்லோரும் துவா கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த மக்கள் நல்லதாக வாழ வேண்டும், நல்ல நிலையில் வாழ வேண்டும். அவர்கள் நல்ல நிலையில் இருந்தால் தான் சமூகத்துக்கு லாபம். சரி, இப்போது இது முக்கியமான, இதை விட ஒரு முக்கியமான பகுதி வரப்போகிறேன். அதுதான் எங்களுக்கு தெரியும், சர்வதேச மட்டத்திலே இந்த பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்ற அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து 202 நாட்களை தாண்டி கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தினுடைய மறக்க முடியாத கவலையான செய்தி. அதாவது 76 வருஷங்களாக எந்த பூமியில் ஒரு சந்தோஷத்தை கேள்விப்படவில்லையோ, வெறும் மரண ஓசைகளை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, எந்த பூமியில் கதறல்களையும் அழுகைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, எந்த பூமியில் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் அக்கிரமங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, அந்த பூமி தான் பலஸ்தீன பூமி. 76 வருஷங்கள் இன்னமும் அந்த பூமிக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, பிறக்க இருக்கின்ற, கைகால்களை இருந்து ஊனமுற்று வாழ்ந்து 70,000க்கு மேற்பட்டவர்கள் உட்பட 10,000க்கும் மேல் 20,000க்கும் கைது செய்யப்பட்டு சித்திரவதைகளுக்குள்ளாக இருக்கின்ற அந்த பலஸ்தீன மக்களுக்காக துஆ கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ். உலகத்திலே வாழுகின்ற 250 கோடி முஸ்லிம்கள் என்று சொல்கிறார்கள். அது பல கருத்து இருக்கலாம், அகீதா கொள்கை, வேறு வேறு பல கருத்து. எப்படியோ அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொண்டிருந்தாலும், அப்ப அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட என்று வைத்துக் கொண்டாலும் கிட்டத்தட்ட 250 கோடி பேர் வாழ்கிறார்கள். அதாவது உலகத்தினுடைய சனத்தொகை 750 கோடி என்றால் 3இல் 2ஐ விட்டு 3 1 என்ற கணக்கு படிக்கு 250 கோடி என்றாலும் அந்த பலஸ்தீன மக்களுக்காக அந்த 250 கோடி பேர் இன்ஷா அல்லாஹ் குரல் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் கேட்போம், 2 விஷயத்தை கேட்போம். யா அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாப்பாயாக, காப்பாற்றுவாயாக. ஒரு கவலையான தகவலை இங்கு நான் பரிமாற விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், சென்ற புதன்கிழமை, நேற்றைக்கு முந்தைய தினம் 200வது நாள் தாண்டுகிறது. 200வது நாள், இந்த 202 என்று கேள்விப்பட்டு 22, 23 200வது நாள், அதாவது அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து 200வது நாள் தாண்டும் பொழுது அந்த பலஸ்தீன பூமி நிலைமை என்ன என்று கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறார்கள். கவலையான செய்தி தெரியுமா? இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 34,500 அப்பாவிகளை கொன்றுவிட்டு 70,000க்கு மேற்பட்டவர்களை ஊனமுற்ற நிலையில் ஆக்கி வைத்திருக்கிறார். நடக்கவே முடியாது, வெறும் உயிருள்ள சடம், நடக்க மட்டும் முடியாது, வெறும் மூச்சு மட்டும் செல்லுகிறது. கடும் வேதனைக்கும் நோய்க்கும் உட்பட்டு கால் இல்லாமல், கை இல்லாமல், மூக்கு இல்லாமல், காது இல்லாமல் சொல்லுவதற்கு லேசி கேட்க முடியுமா? எங்களுடைய குழந்தைக்கு ஒரு தடுமல் வந்தால், எங்களுடைய குழந்தைக்கு கொஞ்சம் சொரிச்சல் வந்தால், எங்களுடைய குழந்தைக்கு கொஞ்சம் காய்ச்சல் வந்தால் எத்தனை லட்சம் ரூபாய் செலவுக்கு நாம் ரெடி. அந்த மக்களுக்காக துவா கேட்போமே. இன்னும் ஒரு கவலையான தகவலை சொல்ல கவலையாக கஷ்டமாக இருக்கிறது. ஒரு மணித்தியாளர் 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு குழந்தை கொல்லப்பட்டு கொண்டே இருக்க அந்த பூமி. கணக்கு சரியோ பிறருக்கு தெரியாது. ஒரு மணித்தியாலத்துக்கு எத்தனை நிமிஷம் எங்களுக்கு தெரியும். 10 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை கொல்லப்படுற கணக்கு பார்த்தாலே ஒரு மணிக்கு எத்தனை குழந்தைகள் வரும். இது கூடவும் இருக்கலாம், குறையும் இருக்கலாம். சரி, ஒரு மணித்தியாளர் ஒரு குழந்தை வையுங்களே, பரவாயில்லை, கூட விடுவோமே. ஒரு மணித்தியாளர் ஒரு குழந்தை என்றால் 24 மணித்தியாலத்துக்கு 24 குழந்தை கொல்லப்படுகிறது. சரியா? இது ஃபிரௌனுடைய காலத்தில் செய்யப்பட்ட அநியாயங்களை விட மிகப்பெரிய ஒரு அட்டூழியத்தையும் அநியாயத்தின் முழு உலகமும் செய்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமா செய்தி இருக்கிறது, சொல்லுகிறேன் பாருங்கள். 139 நாடுகள் அந்த பலஸ்தீன மண்ணுக்கு சுதந்திரம் தேவை, அது தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும், அந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அவர்களுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்க வேண்டும் என்று 139 நாடுகள் பேசியிருந்து 40 ஆகி 41 ஆகி கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த பலஸ்தீன மண்ணுக்காக குரல் கொடுக்கின்ற இஸ்லாமிய நாடுகள் அல்ல, இஸ்லாம் அல்லாத எத்தனையோ நாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் முஸ்லிம்களுக்காக குரல் கொடுப்பதற்கு எத்தனையோ ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாமும் குரல் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் நாமும் அல்லாஹ்விடம் முறையாடுவோம், அந்த மக்களுக்காக துஆ கேட்போம். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு முடிவு வர வேண்டும். ஒரு கவலையான செய்தி தெரியுமா? 139, 40, 41 இந்த உலகத்தில் இருக்கின்ற 3இல் 2 அந்த நாடுகளில் பலஸ்தீன பூமி ஒரு சுதந்திரமான நாடாக மாறி அந்த முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் இந்த நிலையில் ஒரே ஒரு நாடு தனது வீட்டோ பவரை பாவித்து முடியாது, அவர்கள் தொடர்ந்து கொல்லப்பட வேண்டும்,
அவர்கள் பயங்கரவாதிகள் என்று ஒரு உலகத்துக்குமே ஒரு பயங்கரமான செய்தியை சொல்லி தன் அதிகாரத்தை பிரயோகித்துக் கொண்டிருக்க அந்த நாடு எது என்பதை நான் இங்கு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், வீட்டோ பவர் கொடுக்கப்பட்ட 5 நாடுகளில் 4 நாடுகள் சம்மதித்தாலும் நான் விட மாட்டேன், அந்த அப்பாவிகளை கொண்டு தீரு, 20 பில்லியனை கொள்வதற்கு கொடு, சாப்பாட்டுக்கு 1 பில்லியனை கொடு. எப்படி? ஒரு பக்கம் கொள்ளுவதற்கு 20 பில்லியன், சாப்பாட்டுக்கு 1 பில்லியன். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா இரக்கம் உள்ளவன். இன்ஷா அல்லாஹ் நாம் துஆ கேட்போம். துஆவுடைய தலையங்கத்தை எடுத்த நோக்கமே, துஆ என்பது வெறும் எங்களுக்காக மட்டுமல்ல, எங்களுடைய உம்மாவுக்காக மட்டுமல்ல, வாப்பாவுக்காக மட்டுமல்ல, எங்களுடைய சகோதரர்களுக்கு மட்டுமல்ல, அந்த கண்ணுக்கு எட்டாத தூரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அப்பாவி மக்களுக்காக துஆ கேட்போம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்காக, சமூகத்திற்காக. இந்த நாட்டில் என்ன பிரச்சனை? நிம்மதியாக வாழுகிறோமே. இந்த குத்துபா பிரசங்கத்தில் நிம்மதியாக ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பேரெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறது, காப்பட் போடப்பட்டிருக்கிறது, தண்ணி வசதி இருக்கிறது, சாப்பாடு வசதி. என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை. அந்த மக்களுக்கு என்ன இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். 20 லட்சம் பேர் அக்ஸா பள்ளிவாசல் தொழுத பள்ளிவாசலில் 16 லட்சம் பேர், 6 லட்சம் பேர், 20,000 பேர், 1 லட்சம் பேர் குறைந்து கொண்டே செல்கிறது. காரணம், 50 வயசுக்கு உட்பட்ட வாலிபர்களை பள்ளியில் வரவிட மாட்டோம், தடுத்து நிறுத்துவோம், முடியுமானவன் தொழுது போர் என்று தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்ற அந்த கயவர்களுக்கு மத்தியிலே அந்த முஸ்லிம்கள் பெரும் போராட்டத்தோடு ஜும்மாவுக்கு தொலை செல்கிறார்கள். இன்னொரு செய்தி கேள்விப்பட்டேன். வியாழக்கிழமை தினத்திலேயே அக்ஸா பள்ளிவாசலுக்குள் ஜும்மா தொல்ல அவர்கள் செல்கிறார்கள். காரணம், அவ்வளோ கஷ்டப்பட்டு பிரச்சனை முகம் கொடுத்து அடி வாங்கி உதை வாங்கி அந்த பள்ளிக்குள் தொலை செல்கிறார்கள். அப்படி எங்களுக்கு ஏதாவது சோதனை இருக்கிறதா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எவ்வளோ நிம்மதியை தந்திருக்கிறான். அந்த மக்களுக்கு துஆ கேட்போம். இந்த குத்துபா பிரசங்கத்தில் பல செய்தி சொல்லப்பட்டன. முதலாவது பகுதியில் துஆவுடைய முக்கியத்துவம் ஞாபகப்படுத்தப்பட்டது. அடுத்த பகுதியில் துஆவின் மூலமா இல்லாத சாதிக்கலாம் என்று சொல்லப்பட்டது. மூன்றாவது பகுதியில் துஆ கேட்டால் நிச்சயமா கபூலாகும். ஒன்றில் கேட்டது கிடைக்கும், அல்லது கேட்டதை விட பயங்கரமான ஆபத்தை அதை தடுத்து நிறுத்தி இருப்பான், அது மறுமையில் அதற்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. கடைசியாக சொல்லப்பட்டதில் நாம் யாருக்காக துஆ கேட்க வேண்டும்? தனக்காக, தன்னுடைய உம்மா பாப்பாவுக்காக, சகோதரர்களுக்காக, உறவுகளுக்காக, மனைவிக்காக, குழந்தைகளுக்காக என்று சொல்லிவிட்டு அடுத்தவர்களுக்காக. அது அடுத்தவர் என்பதில் மிக விசேஷமாக பலஸ்தீன பூமியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அப்பாவி மக்களுக்காக துஆ கேட்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்துவானாக. ரப்பே, எங்கள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, நல்லவர்களாக வாழ வைப்பாயாக, நல்ல நிலையில் வாழ வைப்பாயாக, கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் பாக்கி தந்தருவாயாக. இந்த பலஸ்தீன பூமியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த அப்பாவி மக்களுக்கு நீ நிம்மதியை கொடுத்தருவாயாக. அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் கட்டவிழ்த்து விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த சிநேக நாடுகள் உட்பட அத்தனை பேருக்கும் நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக. ஹிதாயத் இல்லை என்றிருந்தால் அழித்து நீ நாசமாக்கி விடுவாயாக, தண்டனையை சாட்டி விடுவாயாக, கடும் தண்டனை கொடுத்தருவாயாக. யூசுப் நபியுடைய காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை விட பயங்கரமான பஞ்சத்தை அந்த நாடுகளுக்கு நீ கொடுத்து விடுவாயாக. ரசூலுல்லாஹ் குனூத்து நாஸிலாவிலே கேட்டதைப் போல நாமும் கேட்கிறோம். யா அல்லாஹ், துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقال سبحان ربك تعالى فقال ربك ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. أوصيكم ونفسي أولا بتقوى الله. الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له
ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. فقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله الأخيار، وارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. أوصيكم ونفسي أولا بتقوى الله.